சோஸ்திரம் கர்த்தாவே, சோஸ்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உண்மை போற்ற வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த புதிய நாளில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ராஜா. உண்மை போற்றுகிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ருசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை நம்ம எப்படி ருசிச்சு பார்க்கறது? நம் வாழ்க்கையில செஞ்ச சின்ன சின்ன அற்புதங்கள், சின்ன சின்ன அதிசயங்கள் எல்லாத்தையும் நினைக்கும் போது அவரை நம்ம ருசிச்சுட்டே இருக்கலாம், துதிச்சுட்டே இருக்கலாம், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைய நாளிலும் நம் கர்த்தரை துதிக்க போகிறோம், அவருக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம். இந்த வருஷத்தில் 3வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம எடுத்திருப்போம். இந்த மாதத்திலும் நம்ம வாக்குத்தத்தங்களை எடுத்திருப்போம். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம எந்த அளவுக்கு விசுவசிக்கிறோம்? இந்த காரியம் எனக்கு நடந்துருமா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது தேவன் சொல்றாரு, அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நான் வாய்க்க செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த காரியத்தை நம்ம வாய்க்க செய்ய தேவனுக்கு நம்ம எத்தனை நன்றிகள் சொன்னாலுமே தீரவே தீராது. நீங்கள் நினைக்கலாம், நீயும் கடன் வாங்க மாட்டேன், அநேகருக்கு கடன் கொடுப்ப. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதத்தில் இல்லை போன மாதத்தில் முதல் மாதத்தில் நீங்கள் அது வாக்குத்தத்தம் எடுத்தீங்கன்னு தெரியல. உங்கள் கடன் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு 100 ரூபாய் திருப்பி கொடுத்துருந்தா கூட அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். நம்ம என்ன 100 ரூபாய் தானே திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நான் 100 ரூபாய் திருப்பி கொடுக்குற அளவுக்கு தேவன் என் கரத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றிகளை சொல்லும் போது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நினைக்க நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்கலாம். சொன்ன சொல்லி காப்பாற்றும் தேவன் என் தேவன். அவர் சொன்ன சொல்லில் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிற. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த வாழ்க்கையை நான் எப்படி மறுபடியும் நான் தொடங்க போறேன்ற நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேவன் ஒரு புதிய அற்புதத்தை இந்த நாளில் செய்ய போறாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை
ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. உங்க பிள்ளையை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். உங்க பிள்ளையை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தே. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தே. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆம் கர்த்தாவே, நீர் வார்த்தை எங்களுக்கு தருகிறீங்க ராஜா. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஜீவனா இருக்குது. வார்த்தை நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜீவனா தான் இருக்குது. தேவன் வார்த்தையை கொண்டுதான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். வார்த்தையை சொல்லிதான் அநேக காரியங்கள் அற்புதத்தை செய்யறார். வார்த்தை அவ்வளவு ஜீவனா இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பேசுகிற அந்த வார்த்தை நமக்கு எப்படி ஜீவனா இருக்குது, எப்படி அதை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம பார்க்க போறோம்.
தேவன் வார்த்தையை கொண்டு இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அந்த வார்த்தை அவ்வளோ வல்லமையா இருந்துச்சு. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுறோன்னு யோசிச்சு பார்ப்போம். என் வார்த்தை நான் ஒரு பாசிட்டிவா பேசுறேன்னா நெகட்டிவா பேசுறேன்னா, நம்ம வார்த்தை அவ்வளோ வல்லமையா இருக்கு. நம்ம நினைக்கலாம், நான் சும்மா இப்படி பேசுனேங்க, அது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, என்ன வார்த்தையில அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. எப்படி ஒரு விதை நிலத்துல போடும் போது அது முளைச்சி ஜீவனா விருட்சமா வெளியில வருதோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியமானதா இருக்குது. நம்ம நினைக்கல, இந்த வார்த்தையை தானே பேசுனேன், அதனால என்ன ஆயிட போகுது. அப்படி இல்லை, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்குது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அந்த ஜீவன் உயிர்ப்பிக்குதா இல்லை ஜீவனை கெடுக்குதான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கும் போது அந்த வார்த்தைகள் நம்ம மாத்தி பேச ஆரம்பிப்போம். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. தேவன் வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எடுப்போம். ஒரு நல்ல காரியம் எடுக்கும் போது அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அதுக்கு சாபமான வார்த்தையை சொல்லிடுவோம். ஆமா, இது என்ன நடக்க போகுது, நம்ம கிட்ட இந்த சூழ்நிலை இப்படியா இருக்குது, அந்த சூழ்நிலை அப்படியா இருக்குதுன்னு சொல்லி நம்மளே நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவா பேசி அதை தடுத்து நிறுத்திடுவோம். அப்புறம் சொல்லுவோம், நான் எது எடுத்தாலும் எனக்கு நல்லதாவே அமைய மாட்டேங்குது, நான் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது ஒரு நன்மைக்கான காரியமா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வார்த்தையும் நம்ம பாசிட்டிவ், நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம பேசுற வார்த்தை நமக்கு சாதகமாவே நம்ம பேசும்போது அந்த காரியம் நமக்கு சாதகமா தான் அமையும். இல்ல நான் நெகட்டிவா தான் பேசுவேன் அப்படின்னும் போது அப்ப காரியங்களும் நெகட்டிவா தானே இருக்கும். ஏன்னா நம்ம என்ன வார்த்தைகளை பேசுறோமோ அந்த காரியம் தான் நமக்கு நடக்கும். அப்போ இந்த நேரத்துல பாருங்க, இந்த பாட்டுல நம்ம பூர்வத்தில் அடைப்பட்டது எனக்காக திறந்து வைத்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்துற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையில எவ்வளவு ஜீவன் இருக்குது. நம்ம எந்த தேவன் நான் உனக்கு பூர்வத்தில் அடைக்கப்பட்டதை கூட உனக்கு நான் திறந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம நினைக்கல, நான் என் குடும்பத்துல நான் இவ்வளோ விஷயங்கள் நன்மையா செய்யறேன், நான் நன்மையான காரியங்கள் தான் தேவனுக்காக செய்யறேன், ஆனா எனக்கு எந்த காரியமும் எனக்கு நன்மையா வாய்க்கல, அநியாயம் செய்யறவன் அக்கிரமம் செய்யறவங்க இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் தேவனுக்கு உண்மையா உத்தமமா இருக்கிறேன், எல்லாத்திலும் நன்மையானத காரியமா தான் செய்கிறேன், அவ்வளோ உண்மையா இருக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் எந்த காரியமும் நல்லாவே வாய்க்க மாட்டேங்குது, என் பிசினஸ் எப்பவுமே தோல்வியா இருக்குது, என் சூழ்நிலைகள் எல்லாமே நான் ஒரு காரியத்தை எடுக்கிறேன், அந்த காரியத்துல எனக்கு நன்மையா வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் தொழில வருமானமே இருக்க மாட்டேங்குது. இப்படி எண்ணிக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் மல்லிகை புத்தகம் சொல்லுது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துர்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது நீங்க நினைக்கலாம், அக்கிரமம் செய்யறவங்க அநியாயம் செய்யறவங்க அவங்கெல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா நான் தேவனுக்கு உண்மையை உத்தமமா இருக்கிறேன், நான் எந்த காரியத்திலும் யாரையும் ஒரு ரூபா கூட நான் வஞ்சிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கர் ரொம்ப செழிப்பாதான் வளருவாங்க, நல்ல வேகமா வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா தேவன் என்ன சொல்றா, அவனுடைய கொப்பும் வேரும் கூட இல்லாத அளவுக்கு நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீதிமான் நீங்க, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல என்னுடைய நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்க என்னுடைய சேற்றின் கீழே இருப்பீங்க, நீங்க கொழுத்த கன்றுகளை போல உங்களை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு தேவன். அப்புறம் பாருங்க, அந்த துன்மார்க்கரை நீங்க மிதிப்பீங்க. நம்ம நினைக்கலாம், நான் என் வாழ்க்கையில ரொம்ப ஸ்லோவா வளர்றேன், என் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குது, இந்த சூழ்நிலை நான் எப்படி வளருவேன், ஆனா நான் தேவனுக்கு அவ்வளோ உண்மை உத்தமா தானே இருக்கிறேன், நான் தினம் அவரை தானே நம்பி இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களை கொழுத்த கன்றுகளை போல வளர வைக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம 2 மரங்களை நம்ம இந்த நேரத்துல ஒப்பிடலாம். ஒண்ணு மாமரம், இன்னொன்னு சீம கருவேல மரம். ஆனா சீம கருவேல மரம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் சூப்பரா அழகா வளர்ந்து நிற்கும். ஆனா மாமரம் ரொம்ப லேட்டா தான் வளரும். ஆனா அது வளர்ந்து கனி கொடுக்கும் போது அந்த கனி அநேகருக்கு பயனுள்ளதா ரொம்ப புரோஜனம் உள்ளதா இருக்கும். ஆனா சீம கருவேல மரம் பாத்தீங்கன்னா அது கனி கொடுக்கும், அந்த கனி எதுக்குமே புரோஜனமே இருக்காது. ஆனா இந்த மாமரம் பார்த்து சொல்ல, சீம கருவேல மரத்தை, நீ இவ்வளோ வேகமா வளர்ற,
இவ்வளோ இதுவா நீ இருக்கிற, செழிப்பா இருக்கிற, மழைனாலும் சரி வெயிலுனாலும் சரி எல்லா சூழ்நிலையிலையும் நீ இவ்வளோ செழிப்பா இருக்கிற, ஆனா பாரு நான் ரொம்ப லேட்டா வளர்றேன், ரொம்ப லேட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த மாமரத்தை நம்ம அதனுடைய கொப்புகளை நம்ம என்ன செய்வோம்னா, கனி கொடுக்குதுன்னு அது எதுக்கு நம்மளுக்கு இடைஞ்சலுக்கு அந்த ஒரு கொப்பு மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். வேகமா வளருவாங்க, வேகமா இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அவனுடைய சந்ததி வேர் கூட இல்லாம, ஒரு கொப்பு கூட இல்லாம நான் அழிச்சு போடுவேன். இனி அவங்க வளரவே மாட்டாங்க. அதனுடைய சாம்பல் அந்த உங்க கால்கள்ல மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த சீம கருவேல மரத்தினுடைய அதை நம்ம என்ன பண்ணுவோம், எரிச்சுதான் போடுவோம். அது வெட்டினால வீணாதான் போகும், அடுப்புக்கு தான் எரிப்பாங்க. அதனுடைய சாம்பலை கொண்டு நம்ம என்ன செய்வோம், மரத்துக்கு உரமா போடும், மாமரத்துக்கு உரமா போடும், மாமரத்துக்கு உரமா போடும், அது இன்னும் செழிப்பா வரும். அதே போலதான் நீங்க நினைக்கலாம், தேவன் இன்றைய நாளில் உங்களை செழிப்பாக வச்சிருக்கிறாங்க. அந்த மரம் எப்படி செழிப்பா அதனுடைய கனிகள் எப்படி பிரோஜனமா இருக்குதோ, அதே போல நம்ம வளரும் காலத்துல நம்ம செழிப்பா வளரும், அநேகருக்கு புரோஜனம் உள்ளவர்களா இருப்போம். அதான் தேவன் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன், உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா கதவும் நான் திறந்து கொடுப்பேன். அப்படி நான் திறந்து கொடுக்கும் போது எந்த மனுஷனாலும் உங்களால அந்த ரெகபோத்தை அடைக்கவே முடியாது. ரெகபோத்துனது அது நீர் ஊற்று சுரந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க மெதுவா வளர்ந்தாலும் அது உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும், உங்க வளர்ச்சி பெருகி கொண்டே இருக்கும், உங்க செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். நீங்க கையில சிறு பணம் வச்சிருந்தாலும் அது எந்த ஒரு செலவுக்கும் போகாம அது ஆசீர்வாதமா இருக்கும். துர்மார்க்கன் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் ஒரு செகண்ட் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகும்போது அனைத்து கோடிகளும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா நீதிமான், நீங்க ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாரிச்சாலும் எந்த ஒரு செலவும் இல்லாம உங்க கையில அது மீதியா அந்த மாதம் இருந்தா அதுதாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் யாராலும் தடுக்க முடியாதுல்ல, உங்க பணத்தை யாரும் வாங்க முடியாதுல்ல. இந்த நாள்ல இந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க தேவன் கிட்ட, தேவன் என்னை ஆசீர்வாதமா நீர் வைத்திருக்கிறீங்க ராஜா, என்னுடைய கையில நீங்க அது 1000 இருந்தாலும் அது 2000 இருந்தாலும் இல்லப்பா, அது வீண் செலவு ஆகாம அது என் கரங்கள்ல இருக்கும்போது அதுதான் எனக்குள்ளோட பெரிய சொத்தா இருக்கிறது. எங்க சரீரங்களை சுகமா பலனா வச்சிருக்கீங்க பாருங்கப்பா, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா இருக்கிறது. என்ன கோடி கோடியா சம்பாரிச்சாலும் சரீரத்தில் பலவீனங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அது வீணாதான் அந்த பணங்களை எல்லாம் செலவழிச்சிட்டு போறோம். ஆனா தேவன் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்க. இன்றைய நாளில் உங்க வீட்டுல எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. நீங்க வாய்களை திறந்து உங்க வார்த்தைகளை பேசும்போதுதான் அது ஆசீர்வாதமா மாறும். நீங்க வாய்களை திறந்து கேட்காதவர்களும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாது. நீங்க நினைக்கலாம், என் தேவன் என் உள்ளத்தில் நான் நினைக்கும் போது ஆராய்ந்து அறிந்தவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் ஆராய்ந்து அறிந்தவரா தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம வாய்களை திறந்து பேசணும்னு எதிர்பார்க்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. நம்ம கேட்காம கொடுக்க முடியாதுல்ல. ஒரு பிள்ளைகள் என்னதான் பெற்றோர்களுக்கு அது பிள்ளை பசியா இருக்குதுன்னு தான் நினைக்கும். அப்போ நினைக்கும் போது சரி பிள்ளை கேட்கட்டும் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டி பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு திணைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே போலதான் உங்க தேவன் கிட்ட, உங்க கர்த்தர்கிட்ட நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்களுக்காக 1000 பேர் ஜெபம் பண்ணலாம். ஆனா நீங்க வாய்களை திறந்து கேட்கறீங்களா? என் சூழ்நிலை இப்படி இருக்குதுப்பா, என் கடன் பிரச்சனை இப்படி நெருக்கிட்டு இருக்குது, என் சரீரம் இவ்வளவு பலவீனமா இருக்குது, நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது எனக்கு தங்கவே மாட்டுது, அது வீணா செலவாயிட்டே இருக்குது, அது எல்லாம் மாறி எனக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை வேணும்னு சொல்லி நீங்க கர்த்தர்கிட்ட வாய்களை திறந்து கேட்கும் போது தேவன் அற்புதமா செய்வாரு. அதான் சொல்றார் பாருங்க, சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, உங்க பிள்ளையை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினே, உங்க பிள்ளையை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினே. அவர் தேவன் உங்களுக்கு விட்ட எல்லா காரியத்திலையும் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு இப்படி நம்ம படிக்க தாவீதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றிட்டே தான் இருக்கிறார். அதே போலதான் நம்மளும் வாய்களை திறந்து கேட்கும் போது அவர் நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன செய்யறன்னா நிறைவேற்றி இருக்கிறாரு.
யாக்கோப்புல பார்க்கலாம் நம்ம. அப்படி நமக்கு நடக்கல அப்படின்னா ஒரு காரியம், அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையா காத்துட்டு இருக்கணுமா. அதான் அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தெய்வனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வாய்களை திறந்து கேட்கணும். வாய்களை திறந்து, அப்பா என் சூழ்நிலை இப்படி இருக்குதுப்பா, என் சூழ்நிலை இப்படி மாற்றி விடுங்க, என் காரியம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு வாய்களை திறந்து கேட்கும் போது, அதான் சொல்றேன், ஒரு பிள்ளை வந்து தகப்பன் கேட்ட மீன் கேட்ட பாம்பு கொடுக்க மாட்டாங்க. அதே போல உங்க சூழ்நிலைகள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீ வாய்களை திறந்து கேட்கும் போது உடனே உடனே பதில் கொடுக்கவரா இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, என்கிட்ட இன்னைக்கு என் நிலைமை இப்படி சரியில்லை, ஆனா எனக்கு இந்த மாசம் எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை, என் சூழ்நிலை நான் மாற்றி அமைக்கணும்னா, என் கடன் பிரச்சனைல இருந்து நான் விலகி வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, ஆனா எனக்கு ஒரு பிசினஸே இல்லை, வருமானமே இல்லை, தினம் 100க்கும் 1000க்குமே பிசினஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிற எல்லாருமே அதான் சொல்றார் பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். எவ்வளவு வேணாலும் என்ன கேட்கணுமா, சந்தேகம் இல்லாம கேட்கணும். என் தேவன் எனக்கு இதை தந்துருவாங்க, இந்த மாசத்தை இந்த காரியத்தை நான் முடிச்சிருவேன், இந்த மாசம் என்னை அற்புதமா அடுத்த மாசத்துக்கு என்னை கொண்டு செல்லும், நான் மீதத்தோடு தான் அந்த மாசத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகம் இல்லாம கேட்கணும். எவ்வளவு வேணாலும் கேளுங்கன்றாரு. இதுதான் இவ்வளவுதான் கேட்கணும், அவ்வளவுதான் கேட்கணும், இந்த காரியத்துக்கு தான் கேட்கணும், அந்த காரியத்துக்கு தான் கேட்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா காரியத்துக்கும் அந்த காரியத்தை கேட்கும் போது அதுல வந்து ஒரு அளவே இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு வேணாலும் கேளுங்க, சந்தேகம் இல்லாம கேளுங்க. சந்தேகம் இல்லாம என் தேவனால கொடுக்க முடியும், என் தேவனால நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இல்லாம கேட்க சொல்றாரு. அப்படி சந்தேகம் இல்லாம கேட்கும் போதுதான் அவன் வந்து பெற்றுக்கொள்ளுவான். அப்படி சந்தேகப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவனால பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி கடல் அலை வந்து காத்து அங்க எங்க அலைஞ்சு ஒரு நிலையா இல்லையோ, அதே போலதான் நீங்க என்கிட்ட வந்து சந்தேகப்பட்டு, அதாவது அதையும் சொல்றாரு பாருங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். 2 மனசா இருக்காதீங்க, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, கேட்கலாமா கேட்க கூடாது. இப்படி நீங்க 2 மனசா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்கும் போது இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாம், தேவனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப தேவன் எப்படி கொடுக்க முடியும்? ஒரே மனநிலை, இதுதான் இதை தவிர நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இதை தவிர்த்து நான் கேட்க மாட்டேன், இதை நான் வந்து விசுவாசமா இவ்வளவு வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவா 2 மனம் இல்லாம ஒரே மனதா கேளுங்க அப்படின்னு சொல்ற. அப்படி நீங்க ஒரே மனதை கேட்கும் போது அவர் அதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தர் இடத்துல எதையாகிலும் பெறலாம் என்று அவன் வந்து நீங்க 2 மனசா இருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவன் வந்து அது வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு மனசா ஒன்னா கேளுங்க. அதான தேவனும் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் உள்ளவன் மலையை பார்த்து பெயர்ந்துப்போ சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னாலும் விழுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க விசுவாசமா ஒரு துளி அளவு, அதாவது 2 மனமே இல்லாம ஒரே மனதா, தேவன் இந்த நேரத்தை இந்த நிமிஷத்துல எனக்கு இதை கொடுக்க முடியும், இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு வருமானம் வரும், என் சரீரத்துல சுகமா இருக்கும், எல்லா காரியத்திலும் நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அப்படி சந்தேகம் இல்லாம கேட்கும் போதுதான் தேவன் உங்களுக்கு அதை கொடுக்கறதா இல்லை. அப்படி நீங்க கேட்கல அப்படின்னா, நீங்க வந்து 2 மனதா இருந்து கேட்டீங்க அப்படின்னா அவரால் கொடுக்கவே முடியாது. அதுதான் தேவன் சொல்றாரு, இன்றைய நாளில் இன்றைய நிமிஷம் நீங்க தேவனிடத்துல கேளுங்க. ஒரே மனநிலையா, ஒரே சிந்தனையா, தேவரே என் சூழ்நிலை இப்படிலாம் இருக்குதுப்பா, என் சூழ்நிலை இப்படி மாறி போய் இருக்குது, இது எல்லாம் நான் எப்படி மாற்றி வடிவமைக்க போறேன், நீங்க எனக்கு ஆலோசனை கத்தராருங்க, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க, உங்க ஆலோசனை தான் எனக்கு நன்மையா இருக்கும். நீங்க நினைக்கல இந்த மனுஷன் எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, இந்த மனுஷனை நம்பி இருக்கிறேன், இந்த மனுஷன் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்க நம்புற மனிதரை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அந்த மனுஷன் கூட உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. உங்க சூழ்நிலை தவறிடுச்சுன்னா உங்க ஆலோசனை கூட மாத்தி அமைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனுஷனால நிலையா ஒரு காரியத்தை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஆனா தேவனால் அந்த காரியத்தையும் அந்த சூழ்நிலையும் அற்புதமா செய்ய முடியும், அற்புதமா கொடுக்க முடியும். அதுதான் தேவன் சொல்றார். நீங்க ஒரு சூழ்நிலையில தேவன் கிட்ட ஓடி வரும்போது அவர் அப்படியே அணைச்சுக்கிறாரு. என் பிள்ளைங்க என்னை தேடி வராங்க, என் பிள்ளைங்களுக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அற்புதமா இந்த நாள்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அதே போல
12வது 11வது பிள்ளைங்க நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் தொடர்ந்து 11 மாதங்கள் நீங்கள் மார்க்குகள் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த கடைசி மாதத்தில் படிச்சு நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும்னு அந்த பயம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் விசுவாசமாய் என்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், மிராக்கிள்ஸை செய்வார். தேவன் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். தேவன் உங்களோடு இருந்து இந்த காரியங்களை அற்புதமாக செய்வார். உங்களை எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அற்புதமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதத்தை செய்வார். ஏன்னா தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சொன்ன சொல்லி காப்பாற்றுவராய் இருக்கிறார். அவர் சொன்ன சொல்லி மாற்றாமல் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறார். முடிந்ததுல இருந்து தான் ஒரு துவக்கத்தை பார்க்க முடியும். இந்த மாசம் நீங்க நினைங்க, இந்த நாள்ல நினைங்க, இந்த காரியம் எனக்கு முடிஞ்சிருச்சு, இந்த காரியத்தை நான் எப்படி தொடங்க போறேன், என் வாழ்க்கை இவ்வளவுதானா, என் சூழ்நிலை இவ்வளவுதானான்னு நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிறவர் தேவனா இருக்கிறார். நீங்க தேவன்கிட்ட கேளுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். மறுபடியும் இந்த பாடலை பாடலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சோஸ்திரம் கர்த்தாவே, சோஸ்திரம் ராஜா. ஹalleluya hallelujah. ரிக்கரி பஷரி கரிமாலா ரதுனோரி கேரி மக்கர பஷர கரபா, ரிக்கரி மால ரதுனோரி கேரி போஷரி கரிமாலா ரதுனோரி கேர பஷர கரபா. அப்பா தகப்பனே, இந்த ஆன்லைன்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த நேரத்துல விசேஷ விதமான நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஆம் கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே, சொன்ன சொல்லி காப்பாற்றும் தெய்வமா இருக்கிறீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, என் நாளில் சொன்ன வார்த்தை கர்த்தாவே, நான் உன்னோடு இருந்து நீ கேட்கும் எல்லா காரியத்தையும் நமக்கு நன்மையும் கிருபையுமாய் வாய்ப்பேன் என்று சொல்லியிருக்கேன் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் விசேஷ விதமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பன், அவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கர்த்தாவே. அவர்களோட பிசினஸ் இருந்தாலும் சரி கர்த்தாவே, அவர்கள் தொழில்களாக இருந்தாலும், அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லா காரியங்களும் கர்த்தாவே, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காச்சும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவே இன்றைய நாள் இன்று மாற்றி போடுகிறேன் ராஜா. இந்த நாளில் நீர் அற்புதத்தை செய்கிறீர் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிற ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவன், நீர் அவர்களோடு இருந்து இந்த நாளில் ஒரு அற்புதத்தினால நீர் மாற்ற போறீங்க ராஜா, ஒரு அதிசயத்தினால நீர் மாற்ற போறீங்க கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிற ராஜா. இயேசு மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.